பெரம்பூர் வெங்கடேஷபுரம். ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு குற்றத்துக்காக ஒரு பர்சன் வந்து லாஸ்ட் இயர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. யாருன்னா கார்த்திகை வாசன் அப்படிங்கிற பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போற காரணத்தினால ஒரு காவல் அதிகாரியை வந்து அவருக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த காவல் அதிகாரி யாருன்னா 36 வயசு இளம் ராஜா அப்படிங்கிற ஒரு காவல் அதிகாரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்படுறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அனுப்பப்படுறாங்க. இவங்க வந்துட்டு சிகிச்சைக்காக அனுப்புறாங்க. அனுப்பும் போது அங்க வந்து பயிற்சி நர்ஸா இருக்காங்க. அதாவது நர்சிங் படிக்கிற மாணவி, அந்த இடத்துல படிக்கிற மாணவி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. கைதிக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் போது கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, காவல் அதிகாரி அவங்க கிட்ட எல்லை மீறாரு. ஓகே, எல்லை மீறி அந்த பொண்ணு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க ஈடுபடுறாரு. அந்த இடத்துல ஈடுபடும் போது கைதி முன்னாடியே கைதி நினைச்சிருக்க மாட்டானா? ஆமா, ஏய் என்னடா என்ன மாதிரியே இருக்க, இப்ப இது வந்து ரொம்ப நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கியடா, அதுதான் யோசிச்சிருக்க மாட்டான். அதான் சொன்னீங்களே கைதியே காரி துப்பிய மொமெண்ட். நான் அப்படிதான் செய்திகளை படிச்சேன். அப்படியே நான் கேள்வியா கேட்டேன். இல்ல உண்மை அதுதான்.